சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயிலின் தேர் 2006ஆம் ஆண்டு பழுதானதால் தேரோட்டம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் புதிய தேர் உருவாக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேரோட்டம் நடத்த முயன்ற போது அதனை வடம் பிடித்து இழுப்பதில் இரு சமூக மக்களிடையே பிரச்சினை ஏற்பட்டது. தேரோட்டத்தை நடத்த கோரி 2019ஆம் ஆண்டு மகாதேவன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் துணை ராணுவத்தை கொண்டு தேரோட்டத்தை நடத்தச் செய்யவா என கேள்வி எழுப்பினர். இதையடுத்து கண்டதேவியில் தேர் வெள்ளோட்டம் நடத்தப்படும் என சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் பதிலளித்தது. அதன்படி 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற தேர் வெள்ளோட்டத்தை காண அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.